பாத்துக்கலாம் அப்படியே உள்ள வந்தோம்னா லோயர் கிளாஸ் என்ன வேலை வர 40 ரூபா சொல்றீங்க. இருங்க அப்படியே லோயர் கிராஸா? ஆமாங்கண்ணா. லோயர் கிராஸ் 40 ரூபா. என்ன ரேட் கேக்குறாங்க? அண்ணா 32 ரூபாய்க்கு கேட்டுருக்காங்க. நான் ஒரு 35 வந்தா கொடுக்கலான்னு. கறி ஒரு 50 கிலோ விழுங்குண்ணா. ஆமா இப்ப கம்மி தானே. ஆமா ஆமா வந்து சந்தையில வாங்கிக்கலாம். இன்னைக்கு ஒரு 4 கொண்டாந்து 3 வித்தாச்சு. ஆமா சரி அப்படியே செம்பரியல் அவர்தான் கேட்கணும். மோளாளிக்கு தான் பேசணும். ரொம்ப சம்பளம் நாங்க விற்பனையா மந்தன தானே ஓட்டு இருக்கிறோம். பேப்பர்காரங்க 5 கோடிக்கு 3 கோடிக்கு அடிச்சு. ஆமா ஐயா வணக்கம். சொல்லுப்பா. இன்னைக்கு ஆடி 18 ரூபாய்க்கு 2 வரது கம்மியா தான் இருக்கு மாட்டிருக்கு. ஆடெல்லாம் வருதுடா. எங்க 17 16 பாஞ்சு கேட்க விற்பனை இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் 5000 விற்கணும். 13,000 12,000 கேக்குறாங்க. ஆமா அனுப்பலாம். எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். ஆமா அதெல்லாம் அது குட்டி பொறுத்தெல்லாம் வரும். இதெல்லாம் 10 ரூபா 12 ரூபா. வாங்கிக்கலாமா? சரி. அவர் எங்க அனுப்பிச்சுடுறது சொல்லுங்க. உங்களை அனுப்பிச்சிடலாமா? இந்த இளங்குட்டிகள் என்ன ரேட்டுமா வருது? அதுல ஒரு 3 மாசம் குட்டி இருக்குங்களா? 3 மாசமான குட்டி 6 ரூபாய்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேய்ச்சல் தரும். இந்த வாரம் வந்து விற்பனையில ரொம்ப மந்தமா போக மாட்டிருக்கு. நோம்பி கறிக்கடைக்காரங்கள யாருமே காணோம். சரி ஓகே எடுத்து பாருங்க. அப்படியே பார்த்தோம்னா ஆடுகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வித்து போச்சா? வரத்தே கம்மியா இருக்குங்க. இது என்ன விலை வரும்? 32 ரூபா சொல்றீங்க. சந்தை டவுனா இருக்குங்காட்டி இன்னைக்கு எல்லாம் இது விற்பனை அதிகமா இல்ல. எத்தனை கிலோ கறி விழுகுனா அது? பல்லு 2 பல் தரும். 32 ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து விற்பனை ஆடி 18 ரொம்ப மந்தமா போயிட்டு இருக்கு. சரி ஓகே. இங்க பாத்தீங்கன்னா கருக்கடா வாங்கிருக்காங்க. இடி எடுத்துக்கலாங்களா? வாங்கிருக்கீங்களா விற்பனைக்கா? வேண்டாம். சரி ஓகே. மாட்டுக்கார வரல இன்னைக்கு. ஆனா அண்ணன் பேச மாட்டேன். அப்படியே போயிடலாம். எல்லாம் இன்னைக்கு சுத்தமாவே மண்டையா நேரத்துல இன்னைக்கு வேற உள்ள வந்துருக்கு. கருப்பாடு சேலம்
அப்படியே பேசி ஐயா வயசு இங்க போடுங்க. ஏய், டேய், சண்டை எல்லாம் பலமா இருக்க மாட்டேங்குது. இன்னைக்கு எப்படி வியாபாரம் ஆடெல்லாம் சுத்தமா வல்லையாட்டு வியாபாரம் இல்ல. சரி, ஓகேண்ணா. அவ்வளவுதான். இதுக்கு மேல கேட்க முடியாது. எங்க கம்பெனில அவ்வளவுதான் கேட்கணும். தம்பி, இதெல்லாம் ஜோடி என்ன ரேட் வருது? ஜோடியா குட்டியா? என்ன ரேட் வருது ஒவ்வொரு குட்டியும்? 19 ரூபா வரணும். 19 ரூபா ரேஞ்சு ஒவ்வொன்றா. சரி, ஓகே. டேய், டேய், டேய். டேய், பொரி கடை. இந்த கடை என்ன வரும்? வாங்கிருக்கா? என்ன வெள்ளக்கடா வேணாங்க? கருங்கடாய் விட்டுட்டு ஆரிக்கு போறதுக்கு பக்கத்துல வந்தோடனே வணக்கம். 43 ரூபா சொன்னேன். பல்லு 4 கறி 45 கிலோ பக்கமா விடும். 36 வரையும் கேக்குது. இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் சுமார் தான். அப்படிதான் இருக்கு நிலவரம். சுலவா தான் இருக்கு. சரி, ஓகே. அதே மாதிரி சேலத்துல பெரிய பெரிய கடாய்கள் இருக்கு. ஆக்குறதுலாம் ஜம்மன் இருக்கு. திருப்பதி மண்டலமா போறங்காட்டி வீடியோ பார்த்தோன்னே ஆள் தெரிச்சிட்டாரு. சரி, ஓகே, அப்படியே அங்கல போயிடலாம். அதே மாதிரி மயில என்னென்ன அடிக்கரிஞ்சியா தெரியல. அடிக்கரிஞ்சி என்ன வேலை சொல்றீங்க? ஒவ்வொன்றும் பல்லு 4 பல் தரத்துல நல்லா ஹைட்டு வெயிட்டுமான கடை அடிக்கரிஞ்சில ஒண்ணாந்துருக்காங்க. 30 ரூபா ரேஞ்ச் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கடாய்கள்னால நம்ம டிக்கெட் பண்ணி கேட்டா வாங்கிக்கலாம். பாக்குறதுக்கு ஆள் வந்து ஜம்மன் இருக்காங்க. சரி, ஓகே. ஆடு கடாய்கள் வந்து பெரிய பெரிய வணக்கங்கண்ணா. அப்படியே ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சுங்கண்ணா. போயிடுச்சுங்க. அண்ணா இது ஒண்ணு 17 ரூபா சொல்றேங்கண்ணா. 14 ரூபாய்க்கு கேக்குறாங்க. ஆமாங்கண்ணா. 40 ரூபாய்னு கொடுத்துலான்னு இருக்கிறாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. ஆமாங்க ஆமாங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா. கிடாய் வந்தாலும் சரி, வளர்ப்பு குட்டி, வளர்ப்பாடு எது வேணாலும் வாங்கிக்கலாங்கண்ணா. பேரு கண்ணுச்சாமிங்க. 99 40 70 40 13. நன்றிங்கண்ணா. நன்றிங்க. பண்ணலாம்.
ஆடுதான் இருக்கு காணும். பேஸ் கவர் ஆகாது. வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கு. வாய்ஸ் மட்டும் கொடுத்துரு. ரேட் அப்புறம் எப்படி சொல்றது? வணக்கம். எங்கிருந்து வர்றீங்க? நாங்க பாலக்காட்டுல இருந்து வரோம். பாலக்காடு. நீங்க வந்து கொடியாடு குட்டிகள் கொண்டாந்துருக்கீங்க. ஆடு குட்டியும் ஆமா. இது வந்து என்ன ரேட் வருது? இது இப்போ 4 பல்லு உள்ள வந்துட்டு 17 ரூபா சொல்லுது. இது 18 ரூபா சொல்லுது. ஒரிஜினல் கொடியாடு தானே? ஒரிஜினல் தூத்துக்குடியில. ஆமா இது அதோட குட்டியா? ஆமா. ஒண்ணு செமி குட்டி, இதுக்கு செமி குட்டி, இதுக்கு அதுக்கே கருப்பு சேர்ந்தா? ஆமா. அந்த குட்டியோட இருக்கு. குட்டி போட்டு எத்தனை நாள் இருக்கும்? குட்டி போட்டு ஒரு 1 மாசம் இருக்கு. 1 மாசம் இருக்கும். இந்த மாதிரி ஆடுகள் என்ன கொடியாடுகள் என்ன உங்களுக்கு அனுப்பலாமா? ஓ, சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சந்தைக்கு வந்தா. ஜம்பா மாதிரி குட்டிகள் கொண்டாடுறீங்களா? அது உண்டு. சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். சரி, ஓகே. ஃபைனல் ரேட் இந்த ஆடு குட்டி தருவீங்க? ரெண்டும் சேர்த்து ஒரு 33 ரூபா கொடுத்துடலாம். சரி, ஓகே. இதுல பாத்தீங்கன்னா 2 ஆடு. சரி, 2 குட்டி ஆடோட வந்துருக்காங்க. என்ன விலைக்கு கேட்டு பார்ப்போமா? வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம சுத்தி தான் எப்பவுமே ரவுண்ட் ஒரு குரூப்பே இருக்கும். எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கொஞ்சம் வியாபாரம் பேசி நீங்க பேசுறீங்களா? எங்க தங்கச்சி சொன்ன காதுட்டு மாட சொல்லுங்க மாமா, நல்லா கேட்க மாட்டேங்குதுண்ணே. ஆமா, குட்டி முடிச்சு. வணக்கங்க அண்ணா. 5 கொண்டாந்து கொடுத்துமுங்க இருக்குதுங்க. விளையாடு 4-5 ஆடு வந்திருக்காங்க. எல்லாம் நோம்பு நடிக்கு போனவையா, புது நோம்பிக்கு போனவையா. ஆமாங்க. 2 அது 2 குட்டி. அது போறதுக்கு மோளையாடு 45 ரூபா சொன்னங்க. ஆமாங்க. ஆமா, எல்லாம் எப்பாவோட கலர் பாருங்க. இது 2 பல்லுங்க. அது பாருங்க. அது எப்பாவோட 2 குட்டி வெள்ளை குட்டிங்க. எம்மா கருப்பு. ஆமா, குட்டி நல்லா இருக்கணுங்க. ஆனா குட்டி 3 மாதத்துக்கு மேல இருக்கு. ஆமா ஆமா. ஆடு பல்லே ஓடலிங்க. ஓடல தலையுதுண்ணா. குட்டி பேரு 2 பையன். எப்பாவோட்ட பாருங்க கலர். ஆமா, 2 பையனுங்க. இதுக்கு 2 பிள்ளைங்க. இதுக்கு 2 பிள்ளைங்க. எதுங்க இது 37 ரூபா சொல்லிச்சுங்க. ஆமா, இது 2 குட்டியோட 45 ரூபா சொன்னேன். அது 42 ரூபா சொல்லிச்சு. அது 2 பிள்ளைங்க. 2 பல்லுங்க. நல்லா நாட்டாடு தானுங்க. தலைச்சேரினா வளர்த்தியே இருக்குங்க. ஆமா, தலைச்சேரி பாருங்க. என்ன கேளுங்க. தரதானே வச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த 3 எங்களுக்கு சென்னையாடு 3 ஆடு. ஐயா, இந்த பக்கம் நில்லுங்க. ஆட்டை அங்க கொடுங்க. 3 ஜனையாடு தான் பாருங்க. எல்லாம் 2 போட பண்ணா 3 கொண்டாலும் போடலாம். வயதுக்கு சொல்ல முடியாது. 2 கேரண்டிங்க. அது 15-17 சொல்லிச்சுங்கண்ணா. 17 5 பாருண்ணா. பாருங்க ஆட்டை. சரி, ஓகே. இந்த மாதிரி ஆடு குட்டி பண்ணிக்கலாம். நம்பர் சொல்லிருங்க. 90 95 27 40 45ங்க. பெருந்தரைங்க, திருவாரூர்மலைங்க, சினிச்சாமிங்க. சரி, ஓகே. இந்தாங்கண்ணா, கொண்டாங்கண்ணா. பாருங்க, 2 ஆட்டையும் பாருங்க. தெளிவா இருக்கணும்ண்ணா. குட்டி பாருங்க, அருமையா மொந்த காய் மாதிரி இருக்கணும். 2 ஆட்டையும் ஒட்டி கொண்டு போ. குட்டி மலருங்க. காசாய் பேர் ஏங்கண்ணா. நல்லா வைக்கணும். 6 வந்தா நல்லி வைக்கணும். இந்தாங்க, எடுத்துக்கணும். குட்டியே வந்துருச்சு. அருமையா இருக்குங்க. ஒண்ணுதான் எப்பாவோட கலர் போச்சு. செம்மியும். சரி, ஓகே. அப்படி இதுல பார்த்தோம்னா இதுல 2 குட்டியோட ஆடு சட்டை ஆடு. ஐயா, இது என்ன விலை வரும்? 21. கிடாய் 1 பிறகு 1ங்களா? என்ன ரேட்டு மட்டும் கேக்குறாங்க? என்ன ரேட்டு கொடுப்பீங்க? 17 கேக்குறாங்க. இந்த மாதிரி ஆடு உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா? சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா? சந்தைக்கே வந்து வாங்கிக்கலாம். சரி, ஓகே. முடிஞ்சிருச்சு.
கருப்பு குட்டி, ஒரு வெள்ளை குட்டி, ஒரு ஆடு விற்பனை போயிடுச்சு. ஐயா வாங்கிட்டாரு, முப்பரமா பேசிட்டு இருக்காங்க. நடுவில் போய் இருக்க முடியாது, அதனால அப்படியே அங்கே போகலாம். இங்க அடைப்பையிலிருந்து வரேன், வளர்த்தான் கொண்டு வரேன். ஆமா, 27 ரூபா சொல்லு ஆடு குட்டி. கடா குட்டி ஒன்று, பிற குட்டி ஒன்று. 20 நாள் ஆச்சு. கேக்குறாங்க, பல நிமிஷம் கேக்குறாங்க. ஆமா, அது சனியாடு. இது 15 ரூபா சொல்லுது. ஆமா, சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். முடிஞ்சீங்களா வேலை? வேலை மோதிக்கிட்டு இருக்கீங்க. கொடுத்துருங்கிறாரு, மாட்டேங்கிறாரா? என்னமோ அவங்க வாங்கின வேலையை விட கம்மியா கேக்குறாங்களே. என்ன பண்றது, இன்னைக்கு நிலவரம் கம்மியா இருக்குனால நோம்பினால நிறைய பாட்டி வரல. சரி, அப்படி செம்பரிக்குள்ள போலாமா? வணக்கம். இன்னைக்கு வந்து செம்பளி எல்லாம் எப்படி போகுதுங்க விற்பனை? நீங்க வித்துருச்சுங்கண்ணா. வித்துருச்சு, முடிஞ்சதுங்கிறீங்களா? முடிஞ்சதுண்ணா. இதெல்லாம் என்ன ரேட்ல வருது ஜோடி? அண்ணா இது ஜோடி 14 ரூபா வருதுங்கண்ணா. எத்தனை மாசம் குட்டி இருக்குங்க? அண்ணா இது ஒரு 3 மாசம் குட்டி, 4 மாசம் குட்டி வருங்கண்ணா. 3 மாசம் 4 மாசத்துக்கு. ஆமா ஆமாமா. என்ன விலைனா கொடுப்பீங்க? அண்ணா விலை சொன்னது 8 சொல்லி 8 சொல்லியாச்சுங்க. ஜோடி 14 ரூபாய்க்கு 7 ரூபாயில கேக்குறாங்க. ஆமா, கான்டாக்ட் பண்ணலாங்கண்ணா. பண்ணலாங்கண்ணா. அண்ணா 39 47 57 207ங்க. ஆமா. அப்படி ஆடுகள் மட்டும் இருக்கு. அதனால பதிவு இதோட முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஆடுகள் நம்ம சந்தைக்கு. ஆனா இதெல்லாம் ஜோடி என்ன ரேட் வரும்? ஓனர் தான் கேட்கணுமா? இதெல்லாம் அடிச்சு விடுங்க. ஜோடி 15 13 ரேஞ்சுக்கு இருக்கு. சரி, ஓகேண்ணா. 15 13 ரேஞ்சு கொடுத்து எடுத்துக்கலாம் இருப்பாங்க. இந்த மாதிரி செம்பரிகள் போட்டிருக்கிறோம். செம்பரிகள் நம்ம குளத்தூர் சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாம். பதிவு இதோட முடிச்சலாம். மீண்டும் அடுத்த